கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த யூடியூப் வாயிலாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே மிகுந்த பலன். நமக்கு அவர் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பலன் என்னென்னா, அவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது தான். இப்பொழுது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேக சூழ்நிலைகள், அநேக நெருக்கங்கள் மத்தியில் இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தைகள் அவரையே நோக்கி பார்க்கும்போது அப்பொழுது நிறைய வார்த்தைகளை கொடுத்து அவர் நம்மை தேற்றுவார். தரிசனம் இருக்குது, வார்த்தை இருக்குது, ஆனால் என் சூழ்நிலையை பார்த்தா வனாந்தரமாக இருக்குது. ஆனால் நான் போய்கொண்டு இருக்கிற பாதைக்கும் என்னுடைய தரிசனத்திற்கும் சம்பந்தமானு கேட்டால் இல்லை ஆண்டவர், என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியவில்லை என்று அநேக நாட்கள் நம்ம அவருடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருந்த நேரமெல்லாம் உண்டு. ஒரு வார காலமாக என் மனதில் இருந்த அநேக கேள்விகள் அவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்து நான் கேட்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு காரியத்தை குறித்து என்னோடு கூட பேசி என்னை அவர் பலப்படுத்தின ஒரு வார்த்தை. உங்களுக்கும் அந்த வார்த்தையை கொடுத்து பலப்படுத்த நான் ஆசைப்படுகிறேன். எடுத்தவர்கள் வேகமாய் என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 6வது வசனம். இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இயேசு தன்னுடைய ஊழியத்தை முடித்து விட்டு, வியாதியாயுள்ளவங்களை சொஸ்தப்படுத்தி விட்டு, எல்லா அற்புதங்களையும் செய்து விட்டு ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே தம் சீசரோடு அவர் உட்காரும் பொழுது அநேக ஜனங்கள் அவரை பின்பற்றி வந்ததை பார்த்து அவருக்கு ஒரு ஆசை, அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று. அப்போ அவர் ஆசைப்படும் பொழுது பிலிப்பை நோக்கி, இவர்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கலாமா என்று பிலிப்பை நோக்கி கேட்கிறார். அப்பொழுது 6வது வசனம், தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். தாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அதை நமக்கு அவர் தர போதுமான தெய்வமாக இருக்கிறார். நாம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் ஒருவேளை வனாந்தரமாக இருக்கலாம், ஆனால் தாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நேற்று நம் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். இன்று நம் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நம் சூழ்நிலை என்ன என்று நமக்கு தெரியும். ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும், எப்படி நம் நாள் அமையும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாளை அறிகிற ஒரு தெய்வனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கான எல்லா கிருபைகளும் நமக்கு தந்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை கவலைப்படுவதை விட இன்னைக்கு என் தேவனோடு எவ்வளவு இணைய முடியும் என்ற எதிர்பார்ப்போடு கூட இருக்கலாம். இன்னொரு வசனம் கூட என் இருதயத்தை தேற்றின ஒரு வசனம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்திலே 54வது அதிகாரம் 1வது வசனம் என்னை மிகவும் தேற்றின ஒரு வசனம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. ஒரு பிள்ளை பெறாத மலடி எப்படிங்க மகிழ்ந்து பாட முடியும்? எவ்வளவு துக்கமான சூழ்நிலை தெரியுமா? எவ்வளவு கேள்விகளை அவர் காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கும். எத்தனை பேருக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் இருக்கும். அந்த பிள்ளை பெறாத மலடி எப்படிங்க மகிழ்ந்து பாட முடியும்? தெய்வம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவளை பிள்ளை பெறாத மலடியாய் அல்ல, அவர்களுக்கு ஒரு புத்திர பாத்தியத்தை கொடுத்து அவரை ஆசீர்வதிக்க அவர் போதுமான தெய்வமாயிருக்கிறார். ஒருவேளை உடல் சூழ்நிலையை பார்த்தோ, நம் வாழ்க்கையின் சூழ்நிலையை பார்த்தோ சோர்ந்து போவதற்கு காரணம் அல்ல. அவரால் எதையும் செய்ய முடியும். ஏன்னா அவருக்கு தெரியும். அவர் பிலிப்பிட்ட கேட்கும் பொழுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பாலகன்ட்ட அந்த 5 அப்பமும் 2 மீன் இருக்கும், அந்த 5 அப்பத்தை 5000 பேருக்கு நான் போஷிப்பேன் என்று அவருக்கு தெரியும். அதனால தான் வசனம் சொல்லுது, தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருந்தும். அவருக்கு தெரியும் நம் வாழ்க்கையில் நமக்கு எதை கொடுத்தா நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் என்று அவருக்கு தெரியும். இன்னொரு வசனம் கூட, இந்த பிள்ளை பெறாத மலடியே என்று நான் யோசிக்கும் பொழுது எனக்கு ஒருவரை உங்களுக்கு காட்டி கொடுக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை. இங்கே சகரியா என்ற ஒரு மனுஷன் இருக்கிறார். அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாள். அவர் பேர் எலிசபெத். இங்கே எலிசபெத்துக்கு இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா, எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார். இங்கே இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, அவங்களுக்கு இனி பிள்ளை பெறுமா என்று மனிதர்களால்
மனிதர்கள்ட்ட கேட்டோம்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிள்ளை பெறுகிற வயதை அவர் தாண்டி சென்று விட்டாங்க. இனி பிள்ளை பெறுகிறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை. இந்த சகரியா அப்ப கூட தன் ஆசாரிய ஊழிய முறையின்படி அவன் தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கான சீட்டை பெற்றான். இங்க தேவ ஆலயத்துல 3 சீட்டுகள் விழும். ஒன்று சமூகத்து அப்பத்துக்கான சீட்டு விழும், இன்னொன்று பொன் குத்து விளக்கை ஏற்றுவதற்கான சீட்டு விழும். இந்த 3வது சீட்டு ரொம்ப ப்ரீசியஸான சீட்டு, தூபம் காட்டுகிற சீட்டு. இந்த சீட்டு இந்த சகரியாவுக்கு விழுகிறது. அந்த சீட்டை அவன் பெற்று அவன் ஆலயத்துக்குள் பிரவேசிக்க உள்ள நுழையும் பொழுது எவ்வளவு துக்கத்தோடு அவன் உள்ளே நுழைந்தான் என்று தெரியவில்லை. ஏன்னா அவன் ஒன்ஸு அங்கே போய் வந்துட்டானா இனி அந்த தேவ ஆலயத்துக்குள் அவனால் போக முடியாது. ஏன்னா ஒரு தடவை அவன் பேரில் சீட்டு விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு அவன் பேரில் எந்த சீட்டும் விழாது. அவன் தன் ஊழியத்தை முடித்து விட்டு வருகிற சூழ்நிலை தான் அது. ஆனால் அவன் உள்ளே போகும் பொழுது இவ்வளோ நாள் நான் காத்திருந்ததற்கான எந்த பலனும் இல்லை. ஏன்னா அவனுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. அவன் எவ்வளவு வாடினதோட சூழ்நிலையோடு அவன் உள்ளே போனான்னு எனக்கு தெரியலை. அவன் தூபம் காட்டுகிற வேளையில் அந்த தூப புகைகள் வெளில வரும் பொழுது வெளியில் நிற்கிற அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களும் தன்னுடைய ஜபங்கள் தெய்வம் கேட்டார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிற சூழ்நிலை. இங்கே வசனத்தை பார்க்கிறோம், 10ஆம் வசனம். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலப்பக்கத்திலே நின்று அவருக்கு தரிசனமானார். தூபம் காட்டுகிற வேலை இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். அது முடிஞ்சிருச்சுன்னா அவன் அதுக்கப்புறம் வர முடியாது. முடிகிற போற சூழ்நிலையில் தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். அந்த தூதனை என்ன சொன்னா தெரியுமா? தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே. இந்த சகரியா என்றால் எபிரேய பாஷையில கர்த்தர் தம் நினைவில் வைத்திருக்கிறவன் என்று அர்த்தமா. இப்ப நம்ம அதை சேர்த்து படிக்கும் பொழுது தூதன் அவனை நோக்கி, கர்த்தர் தம் நினைவில் வைத்திருக்கிறவனே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். ஏன்னா அப்பா அம்மா பிள்ளை 3 பேரும் ஒரே வசனத்தில் அடைந்துவிடும். இந்த எபிரேய பாஷையில எலிசபெத்னா தேவனுடைய வாக்குத்தத்தம் என்று அர்த்தமா. யோவான் என்றால் கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிறவர் என்று அர்த்தமா. தன்னுடைய வேண்டுதல்கள் முடிய போற நேரத்தில் தெய்வம் பதில் கொடுக்கிறார். கர்த்தர் தம் நினைவில் வைத்திருக்கிறவனே பயப்படாதே. ஏன் தெரியுமா? கர்த்தர் தாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இந்த 1ஆம் வசனத்துல எலிசபெத் மலடி அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷனோட இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் படித்து பார்த்தோம்னா மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். ஒருவேளை இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒருவேளை தரிசனத்தின் சூழ்நிலை ஒருவேளை வனாந்தரமாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகள் ஒருவேளை வனாந்தரமாக இருக்கலாம், நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையும் உங்களுடைய குடும்பங்கள் நடந்து கொண்டிருக்கிற பாதையும் வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், கர்த்தருடைய நினைவில் இருக்கும் வரை நம் தரிசனம் மாறாது. அவர் நம்மளை மறக்கிற தெய்வம் அல்ல. உங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறாரோ, தாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் நம்மளை மறக்கிற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நம்மளை மறவாத தெய்வம். என்னோடு கூட சேர்ந்து நம்மளை மறவாத தெய்வனை நோக்கி தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கி நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா,
தாங்கியே நடத்திட மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவா. எலியாவின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. அவர் நிச்சயமாய் உங்களை மறக்கிற தெய்வம் அல்ல. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. அவர் தாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். வார்த்தை கொடுத்தவர் வார்த்தை மாற்றி எழுதுகிற தெய்வம் அல்ல. எனக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறாரோ என் வாழ்வில் அதை செய்து முடிக்கிற தெய்வம். என் வாழ்க்கையில் தாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். பிகாஸ் he is live. அவர் உயிரோடு கூட இருக்கிற தெய்வம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நல்ல வேலை கை கூட நன்றி செலுத்துவேன். பிள்ளை பெறாத மலடியை மகிழ்ந்து பாடு. அவங்களுக்கு தெரியும்பா எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். ஒருவேளை உம்மை நோக்கி பார்க்கிற சூழ்நிலைகள் மனாந்தரமாக இருக்கலாம். உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்கள் என்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் என் வாழ்வை உமக்கு மாற்ற உமக்கு தெரியும். நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும், ஜீவனும் அன்பு நல்ல பிதாவே. ஆமென். God bless you and God be with you. Amen.